माये विष्णुमये माया माया विष्णुमया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன். மாயன் மயம் திருத்தறையில் அமைகின்ற அந்த பாதசரீஸ்வரர் ஆலயம் நல்ல முறையில் அமைந்து வருகின்றது. அதற்கு காரணம் நீங்கள் தொடர்ந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4 அனுஷம் கேட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தான் காரணம். மாயன் மயம் என்னுடைய பணிவான வணக்கம் மட்டுமல்ல. காரணம் என்னென்னா, நான் ஒவ்வொரு முறை பேசும்போதும் என்னுடைய மனசு எண்ணம் அத்தனையுமே இதை கேட்பவர்கள் பார்க்கின்றவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலுமே என் விஷ்ணுமானுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கும் தான் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அந்த வகையில் பார்க்கும்போது பெயர்ச்சி என்பது உடல் ரீதியாக மன ரீதியாக மனிதனுக்கு மட்டுமல்ல கிரகங்களுக்கும் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ர பயிற்சி கேட்டார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். செவ்வாய் வக்ர பயிற்சியில் இருக்கின்றார். இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் கலத்திரக்காரனாகிய சுக்கிரன் ஒருவனே மற்ற கிரகங்களுடைய கெடுபலன்களை எல்லாம் குறைந்து நற்பலனை தருவாரா என்பதை இந்த சுக்கிரனுடைய பயிற்சியில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரில் ஒரு அற்புதமான நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகின்றது. அதுதான், அதாவது 2 முறை ஒரே காலகட்டத்தில் 2 முறை சுக்கிரன் பயிற்சி ஆகின்றார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார். 28/12/2024 வரை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 26 நாட்கள் மகர சுக்கிரனாக பலன் தருகின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 28ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். குறுகிய கால இடைவெளி தான், கிட்டத்தட்ட 30 நாட்கள் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கும்ப சுக்கிரனாக பிறந்திருக்கின்றார். அது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இது விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி ஆன்மீக சகோதரர்கள் ஒரு நல்ல மாற்றம் தாங்க, ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதாவது ஒரு ஜோதிடர் என்பது ஒரு மருத்துவர் மாதிரி தான். அவர் உடல் ரீதியானவர், இவர் மன ரீதியானவர். எழுதி தருகின்ற அந்த பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மருந்து சீட்டை வாங்கி பயன்படுத்துவது நம்முடைய கர்மா தான். அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல முறையில் பயன்படுத்துவீர்களானால் நல்ல குணநலத்தை மன ரீதியாக உடல் ரீதியாக அடைவீர்கள் என்பது தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நல்ல தசாபுக்தி இறையருளும் குருவரும் நிறைவானால் நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கையை நல்ல பிரச்சனை இல்லாமல் நகர்ந்து செல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது கலத்திரக்காரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பலம் பெற்று 8 மற்றும் 9ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்கின்ற அற்புதமான ஒரு சூழ்நிலை. குறுகிய காலம் சொன்னீங்களா, மகர சுக்கிரனாகவும் கும்ப சுக்கிரனாகவும் விருச்சிக ராசிக்கும் நற்பலன்களை எல்லாம் தரப்போகின்றார். இதையெல்லாம் இழந்தோமோ அந்த உடல் ரீதியாக மன ரீதியாக அதை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல தசாபுத்தியோடு கூடிய இந்த சுக்கிரன் பயிற்சி விருச்சிக ராசிக்கு அமைகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அது இருந்து வந்த பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடியும் படிப்படியாக மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம். இதற்கு கர்த்தா யாருன்னு பார்த்தா சுக்கிரன் தான். அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்த இந்த ஒரு அந்யோன்ய குறைபாடெல்லாம் படிப்படியாக மாறி ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை. அதே நேரம் செவ்வாய் பலகீனமாக இருப்பதால், செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதால கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன கோபங்களும் எரிச்சல்களும் வரத்தான் செய்யும். அனுசரித்து போவீர்கள்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பங்கீடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுபயோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. தேவகுருவும் அசுரகுருவும் நற்பலன்களை தருவதில் ஈடு இணையற்றவர்கள். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு தடைபட்டு போன திருமணம், தடைபட்டு போன மங்கள நிகழ்வுகள் எல்லாம் படிப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. தடைபட்டு போனது மட்டுமல்ல, எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து வந்தீர்கள். ஒரு நல்ல நிகழ்வு வீட்டில் நடக்காதா என்று கலங்கிய உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல சுப நிகழ்வு நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதே நேரத்தில் குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருங்க. சில இழப்புகள், திருட்டு சம்பந்தமான சில இழப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க.
பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உடல்நல அதிக கவனமாக இருப்பதைத்தான் அவர் எடுத்து காட்டுகின்றார். மருத்துவ விரைய செலவுகள் வரக்கூடும், கவலைப்பட வேண்டாம். பிற செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுகின்ற தன்மை களத்திரக்காரர்கள் சுக்கிரனுக்கு உண்டு. கவனமாக இருந்து விடுங்கள். உடல்நலம் இல்லை. மனநிலையை பொறுத்த வரைக்கும் ராகு அவ்வளவு சிறப்பாக இல்லை. தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கும் தவறான மனிதர்களுடைய தொடர்பை இருத்துக் கொள்வதற்கான சூழ்நிலையை அவர் அமைத்து தருவார். கவனம் தேவை. குறிப்பாக சொல்ல போனால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து மறையும். பிள்ளைகளுடைய படிப்பு உடல்நல கவனம் செலுத்துகிற களத்திரக்காரர்கள் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் விருச்சிக ராசிக்கு. வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட அதில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். சுப நிகழ்ச்சிகளுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த தடையும் இல்லை. சுப செலவுகளும் நிகழ்கின்ற சூழ்நிலையை களத்திரக்காரர்கள் சுக்கிரன் அமைத்து தருவார். பயணங்களின் போது சற்று கவனமாக இருங்க. முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள். அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்யோன்யம் பாராட்டுவதும் ரகசியங்களை பரிமாற்றுவதும் இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க. சுக்கிரனும் அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் செல்வதனால எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகுது என்பது போல. அதே நேரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். காரணம் ஒரே ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலம் இருந்திருப்பதனால அரசு துறையில, பொதுத்துறையில, ஆன்மீகத்தில், அரசியலில் இருப்பவர்கள் பேசும்போது கவனமாக இருங்க, நிதானமாக இருங்கள். ஏன்னா சத்துருக்கள் வலுவாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். தின்ன எப்போ காலியாவோ என காத்திருக்க இந்த கூட்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். கவனமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, ஒன்றை அடைவதற்கும் ஒரு நிலையை அடைவதற்கும் எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க. அந்த இழப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் கவனம், நிதானம், பொறுமை. காரணம் செவ்வாய். அதே நேரத்தில் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றா, களத்திரக்காரர்கள் சுக்கிரனுடைய அற்புதமான ஒரு பங்கு. அந்த வகையில் இந்த சுக்கிரனுடைய பேச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 26 பார்த்தீங்கன்னா 26, 30 இந்த நாட்கள், 56 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பமுனை தரக்கூடிய, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பயிற்சி. அதே நேரத்தில் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். சில ஏமாற்றங்கள் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கவனமாக இருப்பீர்களானால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.